Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான். வெஜிடபிள்ஸோட ரொம்ப ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர் எடுத்துக்கங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்க போறோம். அடுத்ததா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்க போறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அப்பதான் நல்லா மசாலாவோட ஸ்பைசியா இருக்கும், பக்கா இந்தியன் ஸ்டைல் மாதிரி இருக்கும். நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. அடுத்ததான் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி 2, பெருசாக இருந்தால் 1 போதும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன். எல்லாத்தையுமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இது நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. 1 பாட்டில் நம்ம எல்லாமே போட்டு ஒன்றா செஞ்சிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்க போகிறோம். காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம், பட்டாணி, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் விட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 1 கிளாஸ் நீங்கள் பாஸ்தா எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கங்க. சேம் டு சேம் அளவு தண்ணி விட்டாச்சு. நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிச்ச பின்னாடி இப்போ பாஸ்தா சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம தனியாக நம்ம வாட்டரில் பாயில் பண்ணி இந்த மாதிரி மசாலாவில் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. குக்கர் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் உடனே செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டுட்டா போதும், சூப்பரான மக்ரோனி ரெடி ஆயிரும். இப்போ 2 விசில் வந்த பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.